விடையாக்காடிங்க மேற்பரப்பு இப்படி கேள்வி வந்தா 1, அடுத்த கோடு 2, அடுத்த கோடு 3, அடுத்த கோடு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இதுல 12 இருக்குது. இதுல முன்பக்கம் உண்டும் அங்கால பின்பக்கம் ஒன்றும் வேற போகுது. அப்ப அதோட 2 கூட்டி விட்ட சரி. 2 கூட்டி விட்ட முடியுமா? விடை 14 சரி. நிறைய பேர் சரியா சொல்லிருக்கிறீங்க. வெரி குட். கட்டிக்கார பிள்ளைகள். ரைட். அடுத்தது பாருங்க. இது கேள்வி எழுதணும்டா சொல்லுங்க, நாங்க வாங்கிட்டு வந்து போகலாம், அல்லது சும்மா பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நாங்க பார்ட் 1 தான் கொஞ்சம் தானே கொஞ்சம் மார்க்ஸ் புரிய இருக்கிற மாதிரி குயிக்கா எழுதுங்க. 1 மினிட் தானே கட்ட செய்யும். வீடியோ பார்த்து எழுதுங்க. சரி, அதையா சரி, வீடியோ போட்டு விடுவாங்க. இல்ல 23வது கேள்வியை பாருங்க. அடிக்கடி இந்த வலயத்தில் எல்லாம் கேட்கிறவங்க ஒரே இலக்கம் சரியா கவனிங்க. 23வது கேள்வியை பாருங்க. ஒரே இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இருக்கத்தக்க 20 அட்டைகளில் ஓர் இலக்க வீதம் எழுதப்பட்டுள்ளது. 10 அட்டைகளில் இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12 ஆகும். எஞ்சியுள்ள 10 அட்டைகளில் இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகையாக அமைவது. ஆகக்கூடிய பெருமானம் என்று இருக்கிறார். அப்ப ரைட், இதுக்கு யார் பார்ப்போம், செட் பண்ணுங்க பார்ப்போம் தெரிஞ்சாங்க. விடையை போட்டு விடுங்க. அதுல நிகழ்ச்சிக்கு ஆங்கில எல்லாம் சரியான விட போட்டுருக்கீங்க. அடுத்ததுக்கு போடுங்க பார்ப்போம். ஒரு விட போட்டிருக்காங்க. சரியா பிள்ளையாரு பார்ப்போம். தசமி சரி, கவனித்துக் கொள்ளுங்க. நிறைய பேர் 92 விடையை போட்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு விளக்கம் நினைக்கிறேன். விடையை கவனித்துக் கொள்ளுங்க. ஒரே இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இருக்கத்தக்கதாக 20 அட்டை. அதுல உண்மையா ஒரு இலக்கங்கள் தான் இருக்கு. அதாவது ஒரு இலக்கங்கள் சொன்னா என்ன, 1 தொடக்கம் 9 வரையான இலக்கம். ஒரு இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள்ல பாவிக்கலாம். அப்படியே கவனித்துக் கொள்ளுங்க. 20 அட்டைகள் இருக்கு. 20 அட்டை சொல்லி போட மாட்டீங்க. 20 அட்டை. அதுல முதல் 10 அட்டையிலையும் இருக்கிற நம்பர்ஸ் கூட்டுத்தொகை வந்து 12. படிவா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். முதல் 10 வந்து 12 இருக்குன்னு சொன்னா ஒரு 8 அட்டையில வந்து 1 மற்றதுல 2 இருக்கு. சரி, அப்படி இருந்தா தான் 12 கூட்டுத்தொகை வேற. ஏனைய 10 அட்டைகள்ல இருக்கத்தக்க ஆகக்கூடிய கூட்டுத்தொகை என்று சொல்லி கேட்டா ஓர் இலக்கு எண்ணில வந்து ஆகக்கூடிய கூட்டுத்தொகை, ஆகக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கணும். 9. அப்ப அந்த 9 தான் எல்லா நம்பர்ஸ்லயும் இருக்கு, எல்லா அட்டையிலையும் இருக்கு. ஆகக்கூடிய பெறுமதி கேட்டா நீங்க 9 போடணும். ஆக குறைஞ்ச பெறுமதி கேட்டா நீங்க 1 போடணும். 9 பாத்தீங்கன்னு சொன்னா 10 அட்டை எண்ணையும் இருக்கிற நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆகக்கூடிய கூட்டுத்தொகை 90. சொல்லுங்க. அது எப்படி சோரிலக்கா அடிக்கிற? அதுல அவங்க எப்படி நான் கெஸ் பண்ணணும் சொன்னா, இப்ப 10 அட்டைகளில் உங்களோட கூட்டுத்தொகை 12 இருக்கு என்று சொன்னா அதுல 10 அட்டையிலையும் வந்து 1 1 1 1 அப்படித்தான் இருக்கு இல்லையா?
ஒன்று 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 2 2 இப்படித்தான் இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருக்கிற இலக்கங்கள் வந்து ஒரு இலக்கங்கள் வந்து நாங்க தான் கெஸ் பண்ணியிருக்கோம். அவங்களா தர மாட்டாங்க. ஒரே இலக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவையில் இருக்கத்தக்கது சொல்லி கேட்கிறோம். நாங்க எடுத்த உடனே உண்மையாவது கொஞ்சம் என்ன யோசிக்க வேண்டிய கேள்விதான். ஆனா அவன் அதுல இருக்கிற வச்சு நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு இலக்கம் என்று சொல்லிதான் நாங்க கெஸ் பண்ணியிருக்கோம். சரியா சிந்தூரி? ஓம் சார். அடுத்த பேருங்க. இது ஸ்கூல்லயும் வச்சு நீங்க கேட்டல ஞாபகம் இருக்கு. அடுத்த பேருங்க. இந்த கேள்விக்கு இதான் இப்படி வந்த இப்படி செய்யும் இதான் செய்யும். அடுத்த இதுல 11வது கேள்வியை பாருங்க. 22வது கேள்வி. இது லேசான கேள்விதான். ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகியில் உருண்டு காணப்படுகின்றது. அதன் முகங்களில் எண்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இதனை ஒரு சதுரமுகியா மறுபடியும் தயார் செய்யும் போது எதிர்முகங்களில் இருக்கும் எண்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பை இனம் காணலாம். அத்தொடர்புகளுக்கு ஏற்பவே கிடத்து பொருத்தமானதுன்னு சொல்லி கேட்கிறான். இது லேசானது என்ன தாயக்கட்டையில் எதிர்பக்கங்கள் ரூல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 4 எதிர்பக்கம் என்னது. அப்ப என்ன நடந்திருக்கு? 4 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு. 4 3 12. அடுத்த 7 எதிர்பக்கம் 21. அப்ப அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆல பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 9 3ஆல பெருக்கப்பட்டா 9 3 27 என்ற விடையும் வரலாம். அல்லது இன்னொரு விட வரும். என்னன்னு சொல்லுங்க பாபு. யாராவது? பதினெட்டு இல்ல வராது சார். 29 சார். சொல்லுங்க என்ன விட வரும்? 27 இடத்த வேறொரு விடையும் வரலாம் என்று சொல்றேன். என்ன வரலாம்? என்ன சொல்லுங்க என்ன வரலாம்? யாரோ ஒரு ஆள் ஒரு விட சொல்லிச்சு. என்ன விட? 9 இடத்துல அந்த 27 இடத்துல 3 விடையும் வரலாம். சரியா? ஏன்னு சொல்லுங்க. 3 9. சரி, எதிர்பக்கங்கள் 3ஆல பெருக்கப்பட்டால பிரிவட்டா சரிதானே? அதால அப்படியும் வரலாம். சரியா? கேள்வி விளங்கிடுவா? கதைக்கு அடி கஷ்டம். சரி, ஐக்கு படிக்கக்குள்ள நீங்க கதைக்காம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கல் என்ற அப்படியா? தீக்ஷித் தீக்ஷித் அந்த கேள்வி விளங்கிட்டுதா? அடுத்த பாருங்க. எழுதுறாக்கள் வேணும் என்று சொன்னா அப்புறம் என்ன நான் விளங்கப்படுத்தி முடியும். உங்களுக்கு அந்த வீடியோஸை போட்டு விடுறேன். அதை நீங்க பார்த்து எழுதிட்டு வரலாம். சரியா? உங்களுக்கு அதை அறியணுமென்ற ஆவல் இருந்தா எழுதிட்டு வரலாம். இதை பாருங்க. இந்த கேள்வியில யாருக்கும் கஷ்டம் இருக்கா? 21 இல்ல சார்.
ரைட் அது போடுகள்னா சரியா நான் பத்தொன்பதாவது எண்கோலத்துக்கு விட செட் பண்ணுங்க வாங்க யார் ஃபர்ஸ்டா ஓகே செட் சார். பண்றீங்கன்னு வாங்க என்ன விடன்றது நம்பர்ஸும் சரியா போடுங்க ஒரு ஆள் 81 போட்டிருக்குது யாரு செஞ்சு விடுங்க Right. 81 சார். சார் ஓகே 81 82. போட்டிருக்கிறீங்க ரைட் விகாசினி சொல்லுங்க பாப்போம் என்ன செய்முறை அதுக்கு 3 2 5 5 5 பேருக்குன்னா 25. ஓகே 4 3 7 49. ஓகே 5 4 9 9 9 81. 81 ரைட் வெரி குட் ரைட் கிடைக்காது இதே கல்வி 3ஆம் ஆண்டு ஜூம் கிளாஸ்ல படிப்பிச்ச நீங்க சார். பரவாயில்லடாப்பா ஞாபகம் இல்லைங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க 16 குருவில் உள்ள ஒத்த 16வது வினாவா அது இதுக்கு நிறைய பேர் சரியான விட போட்டிருக்கிறீங்க அந்த எண்கோலத்துக்கு அமிர்தா மதுசரா கினிசிதா இந்தூரி ரைட் அப்படி நிறைய பேர் சரியா ஹெல்வின் சரியா போட்டிருக்கிறீங்க திக்ஸா லக்ஷனா சாருகி எல்லாம் சரியான விட போட்டிருக்கீங்க ரைட் இதுக்கு சொல்லுங்க பாப்பா இதுல எத்தனை குட்டிகள் இருக்கு இதுல ரெண்டு விஷயத்தையும் படிச்சுட்டு போவோம் இதுல எத்தனை குட்டிகள் இருக்குது இதனை ஒரு கணக்குட்டியா மாத்துறதுக்கு இன்னும் எத்தனை குட்டிகள் வேணும் ரெண்டு சொல்லி ரெண்டு கேள்வி இதுல கேட்கப்படலாம் சரியா ரைட் அப்படி பார்த்தோம்னு சொன்னா யாராவது ஒரு ஆள் 20 குட்டிகள் சார். 20 குட்டிகள் சார். சார் 20 குட்டிகள் சார். ரைட் ஓகே நான் செட் பண்ணதா சொன்னேன் செட் பண்ணாக்க மட்டும் பேர் சொல்றேன் சரியா சார். Right. லக்ஷனா உங்களோட பேர்ல இருங்களா சரியா ஓவியாஸ்ரீ கினிசிதா அஸ்ரேகா புவிசா லக்ஷனா எக்ஸிட் அதே போல நான் கவிசாம் மதுஸ்தரா எல்லாம் சரியா விட சொல்லியிருக்கிறீங்க நைக்கிறேன் ரயாஸ்ரீ அக்ஷிகா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு என்ன ஷார்ட்கட் இதுல ரெண்டு கேள்வியும் சொல்லித்தார் இதுல எத்தனை குட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று 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 இவ்வளவையும் கூட்டினீங்கன்னு சொன்னா எத்தனை வரும் 4 அதே போல அடுத்த லைன் 2 2 2 கீழ் லைனுக்கு 1 அப்ப அதுக்கு 6 அடுத்ததுக்கு 3 3 அதுக்கும் 6 இதுக்கு 4 வரும் அப்ப 4 சொன்னா 4 இவ்வளவையும் போட்டு கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா ரைட் ஓகே நீங்க சொன்ன மாதிரி விடை 20 சரி 20 குட்டிகள் இதுல இதனை முழுமையாக்குவதற்கு எத்தனை குட்டிகள் வேணும் இன்னும் என்று கேட்டா நாங்க என்ன செய்யணும் மொத்தமா 4 இருக்கு அடியில இல்லையா உயரமும் 4 இருக்கு அப்ப இதுக்கு நீளம் 4 வேற அகலம் 4 உயரம் 4 என்று சொல்லி நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு 64 குட்டிகள் வேணும் 64 குட்டிகள் இருந்தா தான் அது முழுமை பெறும் ஆல்ரெடி எத்தனை இருக்குது ஏற்கனவே 20 இருக்குது அப்ப கழிச்சு விட்டோம் என்று சொன்னா இன்னும் எங்களுக்கு 44 குட்டிகள் வேணும் இருந்தா தான் அதை முழுமையா ஒரு கணக்குட்டியா மாற்றலாம் இந்த ரெண்டு கேள்வியிலையும் ஏதாவது டவுட் இருக்கா இல்ல சார். கிளியர் சரி சார் ஓகே இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம்
இந்த செய்முறை உங்களுக்கு வீடியோஸ் போட்டு விடுறேன். 4 கணக்கு படிச்சாலும் அதை தயவு செஞ்சு விளங்கி படிங்க. விளங்குனா பிறகு மறக்க கூட ஒரு நாளும் மறக்க கூட. சரியா? இதை பாருங்க. இந்த 11வது கேள்வி. நிறைய பேர் இந்த வலயத்துல வந்து அவன் அதை கொஞ்சம் மாத்தி போட்ட உடனே புல விட்டீங்க. 11வது கேள்வியை பாரு. கீழே 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்கள் 3 வீதம் வைக்கப்பட்டுள்ளது. 3 இருக்கு. அதுல ஒரு குவியலிலிருந்து ஒரு நாணயத்தையும், இன்னொரு குவியலிலிருந்து 2 நாணயத்தையும், அடுத்த குவியலிலிருந்து 3 நாணயத்தையும் எடுத்து ஆகக்கூடிய தொகை எவ்வளவு இருக்கு? செட் பண்ணுங்க பாப்பா. ₹20 போட்டிருக்கா. ஹமீர்தா, சிந்தூரி, அஸ்ரேகா, ரக்ஷிகா, எல்லாம் போட்டிருக்கு. இதுல வலயத்துல வந்தது அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்வி. அதாவது 10 ரூபாய் நடுவுல போட்டுட்டேன். அந்த ஓர்டர் கேஸ்லாக்கள் எடுத்துட்டாங்க. அதாலதான் நான் அவங்களுக்கு பிள்ளை வந்தது. எல்லாரும் விட போட்டிருக்கிறீங்க. அப்ப நாங்க இதுல கூடிய தொகைன்னு சொன்னா ஒரு ரூபாயிலான 1 எடுக்கணும், 2 ரூபாயில 2 எடுக்கணும், 5 ரூபாயில 3 எடுக்கணும். அப்ப 5 ரூபாயில 3 எடுத்த மட்டும் சொன்னா அவ்வளவு வேறும் 5 3 15. 2 ரூபாயில 2 எடுத்த மட்டும் சொன்னா அவ்வளவு 4 ரூபாய். 1 ரூபாய் கூட்டுத்தொகை எவ்வளவு? 20 ரூபாய் விட. இதுல அவர் கேட்கிறாங்க, இதில் ஆக்கக்கூடிய அதே அறிவுறுத்தலை தந்து ஒரு குவியலில் 1 நாணயத்தையும், இன்னொன்றுல 2 நாணயத்தையும், இன்னொன்றுல 3ஐயும் எடுத்து ஆக்கக்கூடிய குறைந்த தொகை என்று கேட்கிறான். இப்ப என்ன செய்யணும்? இதை மாறி போடணும். 1 ரூபாயில 3 எடுக்கணும், இதுல 2 எடுக்கணும், 5 ரூபாயில 1 எடுக்கணும். எடுத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்ச தொகை வருது. இப்ப இப்படி 5 ரூபாய், இதுல 4, அதுல 3, அப்ப 12 ரூபாய் குறைஞ்ச தொகையா இருக்கு. 2வது விட வேற குறைஞ்ச தொகை கேட்டா கூடிய தொகை இங்க கேட்டபடியினால விடை 3வது சரி. சரி, இப்ப படிக்கக்குள்ள குறைஞ்சதை கேட்டா என்ன செய்யணும், கூடியதை கேட்டா என்ன செய்யணும், 2ஐயும் படிக்கிறோம். சரி, யாருக்கு மேல ஏதாவது குழப்பங்கள் என்றாக? இதுல பாருங்க, வினாயில 9 பாருங்க. குறித்த ஒரு மாதத்தில் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆகும், கடைசி நாள் வியாழக்கிழமை ஆகும். அம்மாதத்தில் உள்ள நாட்களை தரும். வடிவாவன் தாரான் என்ன? 1ஆம் தேதி செவ்வாயில தொடங்குறது, 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் நாள் முடிகிறது இல்லையா? 31 நாள் கொண்ட மாதம் எடுத்தோம்னா செவ்வாய், புதன், வியாழன். அப்ப 3ல தொடங்குனா 31ல முடியும். அப்ப 31ஆம் தேதி வியாழக்கிழமை சொன்னா அது கட்டாயம் 31 நாட்களை கொண்ட மாதமா இருக்கு. ஒருவேளை அவன் இப்படி தந்திருந்தா, ஒரு குறித்த மாதத்தின் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகும், இறுதி நாள் புதன்கிழமை என்று தந்திருந்தா அது கட்டாயம் 30 நாட்களை கொண்ட மாதமா இருக்கு. ஏனென்றா தொடங்குறதுக்கு அடுத்த நாள் முடியும் 30 நாள் கொண்ட மாதம். 31 நாட்களை கொண்ட மாதம் தொடங்குறதுக்கு அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் முடியும், ஒரு நாள் விட்டு முடியும். அதே கேள்விய 1ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமை, இறுதியும் செவ்வாய்க்கிழமை என்று கேட்டா அது கட்டாயம் லீப்பரிடத்துல வர பிப்ரவரி மாதமா இருக்கு. அந்த 3 விடைக்கும் கேள்வி நீங்க என்ன செய்யணும், விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை ஃபெயில் ஆகுறதுல பாஸ் ஆகுறத யாரும் தடுக்கல. சரி, யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா? இல்ல சார். அப்ப இதுல கேள்வி கேட்டா தெரியும். இதுல என்னன்னு சொன்னா
31 நாட்களை கொண்ட மாசத்துல தொடங்குற நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் 5 பேர், மற்றெல்லாம் 4 பேர். 30 நாட்களை கொண்ட மாசத்துல தொடங்குற நாளும் அதாவது அடுத்த நாள். இப்ப திங்க தொடங்குனா செவ்வா முடியும். அப்ப அது ரெண்டும் என்ன செய்யும்? 5 இருக்கும், மற்றெல்லாம் 4 இருக்கு. இது அடிக்கடி கேட்கிறவங்க இல்லையா? இதுல பாருங்க, 2வது வினா பாருங்க, படத்தை பார்த்து போடுறது. பின்வரும் உருவில் கடிகாரத்தையும் பென்கோல்டர் 2ஐயும் குறிப்பதற்கு பொருத்தமான கடிகாரத்தை எங்க வைக்கலாம்? ஒரு சுவர்லான்னு வைக்கலாம் இல்லையா? அதை கொண்டு பி இருக்கிற நிலத்துல போடலாமா? ஒயிட் போர்ட்ல மாட்டலாமா? இல்ல. அப்ப கட்டாயம் அது என்ற இடத்துல தான் வைக்கலாம். கடிகாரத்தை வந்து இடத்துல வைக்கலாம். பென்கோல்டரை கொண்டு என்ன இதுல வைக்கலாம். டீல கொண்டு அடைச்சி வைக்கலாமா? வைக்கலாம். அப்ப என்ன விட வேறு? இதெல்லாம் என்ன சும்மா லேசான கேள்விகள். சும்மா அந்த காத்து வாக்குல போற மாதிரி போகலாம். குயிக்க அவ்வளவு குயிக்க செய்யிட்டு போகக்கூடிய கேள்வி. அப்ப என்ன நாங்க பார்ட்ஸ் பண்ணல. இந்த பேர் பின்வரும் படத்தில் விவரிக்கப்பட்டுள்ள காட்ஸ். மீனவர்கள் குளத்துல மீன் பிடிக்கிறாங்களா? விவசாயிகள் வயலில் நாற்று நடும் காட்சி. விவசாயிகள் வயலில் களை பிடுங்கும் காட்சி விவரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி இருக்கிறார்கள். மீனவர்கள் குளத்தில் மீன் பிடிக்கிற காட்சி. களை பிடுங்குற காட்சி நாற்று நடுற காட்சி. ஏன்னா கட்டு கட்டா லைன் லைனா நட்டு வாராங்க. அப்ப அதால அது வர்ற காட்சி. 3வது விடையும் பெரும் போல் இருக்கு, ஆனா வராது. என்னன்னு சொல்லுங்க. களை பிடுங்கணும் என்ன செய்யணும்? நிறைய நாட்டு அதுக்குள்ளதான் களை பிடுங்கணும். இது வரிசையா நடுறபடியினால அது விடை, அந்த விடை பார்த்து அவ்வளவு